ரஷ்யாவில் இருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு எண்ணெய் விநியோகிக்க பயன்படுத்தப்படும் ட்ரூஷ்பா குழாய் தடத்தின் மீது உக்ரைன் ராணுவம் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. உக்ரேனிய ஏவுகணை, ட்ரோன் தாக்குதல்களின் விளைவாக யுனச்சா தளம் தீப்பிடித்து எரிந்தது என ரஷ்ய பிராந்திய ஆளுநர் தெரிவித்திருக்கிறார். என்ன விவரம், என்ன நடக்கப் போகிறது பார்க்கலாம். ஆண்டு உக்ரைன் மீதான தாக்குதலுக்கு பிறகு ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யாவிலிருந்து எரிசக்தி விநியோகங்களை குறைத்தது. மேலும் 2027 ஆண்டின் இறுதிக்குள் ரஷ்ய எண்ணெய் மற்றும் எரிவாயுவை படிப்படியாக நிறுத்த முயற்சி செய்தும் வருகிறது. இந்நிலையில் ரஷ்யாவில் உள்ள ஒரு எண்ணெய் ஆலையின் மீது உக்ரேனிய தாக்குதல் நடத்தப்பட்டதை தொடர்ந்து ஹங்கேரி மற்றும் ஸ்லோவாக்கியாவிற்கான ரஷ்ய எண்ணெய் விநியோகம் குறைந்தது 5 நாட்களுக்கு நிறுத்தப்படலாம் என்று ஹங்கேரிய மற்றும் ஸ்லோவாக்கியா அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். கடந்த சில வாரங்களாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உக்ரைன் மற்றும் ரஷ்யா மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தத்திற்கு அழுத்தம் கொடுத்து வரும் நிலையில் ரஷ்யாவும் உக்ரைனும் ஒருவருக்கொருவர் எரிசக்தி உட்கட்டமைப்பு மீதான தாக்குதல்களை அதிகரித்து வருகின்றனர். உக்ரைனின் உள்நாட்டு வெப்ப விநியோகங்கள் மற்றும் ரஷ்யாவின் ட்ரூஷ்பா குழாய் உள்ளிட்டவற்றை தாக்கியும் இருக்கின்றன. ரஷ்யாவின் ஐரோப்பாவை நோக்கிச் செல்லும் ட்ரூஷ்பா எண்ணெய் குழாயின் முக்கியமான பகுதியான யுனச்சா எண்ணெய் பம்பிங் நிலையத்தை வியாழக்கிழமை இரவு மீண்டும் தாக்கியதாக உக்ரைனின் ஆளில்லா அமைப்பு படைகளின் தளபதி தெரிவித்திருக்கிறார். ஹங்கேரிய மற்றும் ஸ்லோவாக் அரசாங்கங்கள் வெள்ளிக்கிழமை ஐரோப்பாவின் நிர்வாக ஆணையத்திற்கு கடிதம் எழுதியிருக்கின்றன. சமீபத்திய உக்ரேனிய தாக்குதலால் குறைந்தது 5 நாட்களுக்கு ரஷ்ய எண்ணெய் இறக்குமதி இல்லாமல் போகக்கூடும் என்றும் விநியோகங்களின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு வலியுறுத்தியும் இருக்கின்றது. பெலாரஸ் மற்றும் உக்ரைன் வழியாக செல்லும் ட்ரூஷ்பா குழாய் கஜகஸ்தானில் இருந்து ஜெர்மனிக்கும் ரஷ்யாவிலிருந்து ஹங்கேரி மற்றும் ஸ்லோவாக்கியாவிற்கும் எண்ணெயை அனுப்புகிறது. சமீபத்திய இந்த நிகழ்வால் கஜகஸ்தான் எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்படவில்லை என்று ஜெர்மனி தெரிவித்திருக்கிறது. ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் எண்ணெய் குழாய்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது.